ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு எல்லாரையுமே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சேரன் இருந்துட்டு நம்ம செந்தா கூட உட்காந்து ஃபோனில் நீ என்ன செஞ்ச, நான் என்ன செஞ்சேன், நான் சப்பாத்தி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை சோழன் பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு நம்ம நிலா இருந்துட்டு என்னடா இது மறுபடியும் அங்கிள் இங்கே தான் படுத்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபம் வராங்க. உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலையும் புரியவே புரியாதா? உங்களை யார் இங்கே படுக்க சொல்கிறாங்க, உள்ளே படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இயற்கை காற்று நான் வாங்கிட்டதுக்கு அப்புறமா தான் நான் தூங்க போகிறேன். இப்போ நான் சும்மா தானே உட்கார போகிறேன். அதுக்கப்புறமா நீ சொன்ன மாதிரி நான் உள்ளே படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லிடுறாங்க. இந்த கதையே எனக்கு வேண்டாம் அண்ணன், இங்கே வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டளை பிடிச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டு போடுறாங்க. சோழன் இருந்துட்டு அவருக்கே அவர் உடம்பு மேலே அக்கறை இல்லை, நீங்கள் எதுக்காகுங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சோழன் சொன்ன உடனே உங்களை நான் கூப்பிட்டேனா, இல்லை உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லார்கிட்டையும் சிரித்து பேசுறது, எங்கிட்ட மட்டும் வெறுப்பை மட்டும் காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் சொல்லிட்டேன் இந்த இடத்துல தான் நீங்கள் படுத்த ஆகணும், வெளியே போய் படுத்தீங்க நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பரவா நான் யாருக்கு அடங்கி போகிறவன்ல, எங்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா சுச்சு வருது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வெளியே எங்கே போகிறீங்க, நான் எங்கேம்மா அங்கே போனேன், நான் பாத்ரூமுக்கெல்லாம் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுபடியும் போயிட்டு இங்கே தான் தூங்கணும், பின்ன அங்கேயே தூங்க முடியும், இங்கே தான் தூங்க முடியும், நீ ரொம்ப மிரட்டுற பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக நம்ம நிலா இருந்துட்டு கேட்கலனா அப்படி தான் மிரட்டுவேன், ஆமாம் இது என்ன தலகாணி இந்த நாத்தம் ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டையும் தலகாணியை வெளியே தூக்கி போட்டுறாங்க. ஐயோ என் தலகாணி எத்தனை வருஷமானதை நான் யூஸ் பண்ணுறேன்னு தெரியுமா, அதனால தான் இந்த நாத்தம் ஆறிட்டுருக்கு, தேவையில்லாமல் மறுபடியும் நாளைக்கு இதே தலகாணி வச்சிங்க நடிக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை உள்ள புதுசாக தலகாணியும் வச்சுட்டு இருக்குது, அதை நான் போய் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி சோழன் சொன்ன உடனே போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சேரன் கொண்டு கொடுக்குறாரு. இனிமேல் இந்த தலகாணியை தான் யூஸ் பண்ணணும், இந்த பெட்ஷீட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணணும், 2 நாளைக்கு ஒரு டைம் அதை துவைச்சும் போட்டுடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறலே, நம்மளெல்லாம் எவ்வளோ அக்கறையாக பார்த்துருக்கலாம், ஆனால் பார்க்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சேரன் ஒரு பக்கம், பாண்டி ஒரு பக்கம், பல்லவன் ஒரு பக்கம், எல்லாருமே மொபைலே செட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போனால் நம்ம சேரன் நம்ம சந்தா கூட செட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பல்லவன் இருந்துட்டு கேட்டால் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கேன், குரூப் மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பெட்ஷீட்டை முடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பாண்டி இருந்துட்டு வானதிக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஆளுக்கு ஆளுங்க இருக்காங்க, நமக்கு இருந்தும் எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்கள் கூடலாம் நான் தூங்குன மாதிரி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே எழுந்துச்சு போயிடுறாரு. அதுக்கு நிலா இருந்துட்டு வெளியே உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க டைம் இவ்வளோ ஆகிட்டுருக்கு, இவ்வளோ நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உடம்பு என்னத்துக்குங்க ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் வருது, அந்த ப்ராஜெக்டை ஃபினிஷிங் பண்ணியே ஆகணும், அதனால தான் இந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணாமல் நடத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி காஃபி எது கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நான் போய் வச்சுட்டு வரட்டுமா? யார் நீங்களா, எனக்கா, டீயா, ஐயையோ இதெல்லாம் சத்தியமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியுங்க. ஃபஸ்ட்டு தண்ணியை கொதிக்க வச்சிடணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றணும், அதுக்கப்புறம் பால் கொதி வந்ததுக்கப்புறமா டீ தூள் போடணும், டீ தூள் போட்டதுக்கப்புறமா சக்கரை போடணும்னு சொல்லிட்டு அதனுடைய லிஸ்ட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம சோழன் இருந்துட்டு போயிட்டு பற்ற வச்சுட்டு பார்க்குறாரு, பால் இருக்கிறதுல ஐயையோ வீரப்பா வேற பேசிட்டு வந்துட்டோம், பால் வேறு இல்லையே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பம்பிக்கிட்டு வராங்க. நிலா இருந்துட்டு அதுக்குள்ளே வாட்டி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பால் இல்லைங்க, அதுக்காக என்னங்க பண்ண முடியும் விடுங்க அப்படின்ற மாதிரி நிலா சோழன்கிட்ட சொன்ன உடனே அதெல்லாம் முடியாது, இந்த சோழன் சொன்னதை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு
குடுகுடுன்னு வண்டி எடுத்துக்கிட்டே வெளியே கிளம்பி போகிறாங்க. வேண்டாம் வாங்க, இந்நேரத்துக்கெல்லாம் கடைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கிளம்பியே 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது, அங்கே யார் கூட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வேகத்திலே டீயே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. டே சோளா, இதுதான்டா நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க நாளைக்கு கோர்ட்டில் இயரிங் இருக்கிறதா சொன்னீங்களே, அந்த இயரிங்க்கு நம்ம போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஆமாம் போய் தான் ஆகணும், ஏற்கனவே போன தடவையே போயிருக்கணும், வேலை இருந்ததுனால போக முடியல. ஆனால் இந்த வாட்டி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் நாளைக்கு கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, பின்ன என்ன உங்கள் கூட சேர்ந்து வாழ சொல்கிறீங்களா? ஐயையோ என்னாலலாம் முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சோழன் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் கோர்ட்டுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ அவங்க லாயருக்கு ஃபோன் பண்ண நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே லாயரே வந்து நிற்கிறாங்க. இவர் தான் என்னோட ஜூனியர், சொன்ன மாதிரி டைமுக்கு வந்துட்டிங்களே, ஃபஸ்ட்டு இயரிங்கு உங்களோட தான், அதனால் நீங்கள் தான் வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ போன தடவை மாதிரி தான் கேட்பாங்க, அதனால் அதுக்கேற்ற பதிலாக சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கவுன்சிலிங்க்காக விட சொல்கிறாங்க. ஆமாம், 2வது கவுன்சிலிங் போய்ட்டுருக்கு. ஆமாம், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதா முடிவு பண்ணியிருக்கீங்களா, இல்லை டிவோர்ஸ் தானா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, டிவோர்ஸ் தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்க்காக விட்டுறாங்க. நிலாவோட லாயர் இருந்துட்டு, எதுக்காகவும் கவலைப்படாம நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.